Culture and Youth Advancement Andhra Pradesh. ஈகோ வளராத தோகை, தமிழகத்தை தாக்கிய அழகு புயல், ஆந்திராவை தாக்கிய அரசியல் புயல். முன்னாள் ஆந்திர சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் ஆந்திர சுற்றுலா, கலாச்சாரம் மற்றும் இளைஞர் மேம்பாட்டு அமைச்சர், ஆந்திராவின் எதிர்காலம் திருமதி ஆர்.கே. ரோஜா செல்வமணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். 25 வருடங்களாக தன் கணவரை சினிமாவின் நலனுக்காக, தொழிலாளர்களின் மேன்மைக்காக அர்ப்பணிப்புடன் உழைக்க சம்மதித்த பெண் சூரியன், புரட்சி தலைவி அம்மா அவர்களை போல் திரையுலகில் ஒரு நடிகையாக வாழ்க்கையை ஆரம்பித்து அரசியலில் ஈடுபட்டு போராடி ஆந்திர மாநில அரசியல் களத்தில் வென்று அமைச்சராக பொறுப்பேற்று சிங்கப்பெண்ணாக வலம் வருபவர் தமிழ்நாட்டின் மருமகள் திருமதி ரோஜா செல்வமணி அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். மே தின விழாக்கு என்ன இன்வைட் பண்ண அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். இந்த பெரிய விழால மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கிற என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே என்னோட வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஃப்டர் ஸ்மால் பிரேக் உங்க எல்லாரையும் சந்திச்சது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அண்ட் இன்னைக்கு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பெப்சி எம்ப்ளாயிஸ் ஒர்க்கர்ஸ்க்கு பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ கொடுக்கறதுக்காக இந்த மேடையில் இனிஷியேட் எடுத்த செல்வமணி சாருக்கு, சுவாமிநாதன் அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா நான் 34 இயர்ஸா இண்டஸ்ட்ரியில இருக்கு. ஒர்க்கர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனா அப்படியே வறுமையில தான் இருந்துட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே ஒரு பென்ஷன் வர மாதிரி, ஹெல்த்துக்கு, எஜுகேஷனுக்கு, அவங்க குடும்பக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி இந்த திட்டம் கொண்டு வந்தது உண்மையிலேயே பெரிய விஷயம். அதுக்கு நான் பாராட்டுறேன் எல்லாருமே. இன்னைக்கு செல்வமணி சார் பத்தி எல்லாரும் நல்லா பிரைஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது, சந்தோஷமா கூட இருந்தது. ஏன்னா அவருக்கு முதல் கொண்டாட்டி பெப்சி தான், அதுக்கப்புறம் தான் நான். ஸோ எப்பவுமே பெப்சி பெப்சி பெப்சி. அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்க நல்லா இருந்தால் தான் சினிமா நல்லா இருக்கும்னு சொல்லி எப்போவுமே அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எல்லாருமே அதை பற்றி பேசும்போது எனக்கு உண்மையிலே பெருமையாக இருந்தது. நாங்கள் எப்போ கிண்டல் பண்ணுவோம், நானும் என் பொண்ணு, ஏன்னாப்பா எங்களை பற்றி கண்டுக்கவே மாட்டீங்க, எப்போ பார்த்தா பெப்சின்னு. சரி, உனக்கு உங்கள் அம்மா பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு நான் பார்த்துக்கணும்னு சொல்லும்போது இன்னைக்கு அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன், என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஸோ கண்டிப்பாக எனக்கு இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் இன்னைக்கு இந்த சினிமா உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு கலர்ஃபுல் உலகம்னு சொல்ல முடியும். Behind every beautiful thing there is a lot of hard work. இந்த அழகான கலர்ஃபுல் வேர்ல்ட்ல ப்ரொடியூசர் ஒரு நல்ல படம் எடுக்கணும்னா, டைரக்டர் ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல படம் எடுக்கணும்னா, ஒரு ஹீரோயின் அழகா தெரியணும்னா, அழகா டான்ஸ் பண்ணணும்னா, ஒரு ஹீரோ அற்புதமா பர்ஃபார்ம் பண்ணணும்னா, ஃபைட் பண்ணணும்னா, இந்த 23 கிராஃப்ட்ஸ் இல்லைன்னா முடியவே முடியாது. ஸோ நம்ம சினிமா இன்னைக்கு பேன் இந்தியா அளவுக்கு ஆஸ்கார் ரேஞ்சுக்கு போறதுக்கு நீங்க எல்லாருமே காரணம். உங்க பாதத்துக்கு வணக்கம் போடுறேன். ராதாராஜா சொன்ன மாதிரி நாங்க எல்லாம் இன்னைக்கு பேர் புகழ் பணத்தோட, சொசைட்டில ஒரு ரெஸ்பெக்டோட, பாலிடிக்ஸ்ல ஒரு மினிஸ்டர் ஸ்டேஜ்க்கு வந்தோம்னா, இந்த இண்டஸ்ட்ரியில உங்க எல்லாருனால நாங்க ஆர்டிஸ்டா சக்சஸ் ஆனதுனால தான்
பெருமையா சொல்றேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் படம் நான் செம்பருத்தி பண்ணும்போது ராதாரவி அண்ணா எனக்கு அண்ணாவா நடிச்சிருக்காங்க. எனக்கு ஆக்டிங் தெரியாது, டான்ஸ் தெரியாது, தமிழ் தெரியாது, பர்ஃபார்மன்ஸ் தெரியாது. ஸ்ட்ரைட்டாவே காலேஜ்ல இருந்து வந்திருக்கு. ஸோ இங்க இருக்கிற டைரக்டர்ல இருந்து, மேக்கப் மேன்ல இருந்து, காஸ்டியூமர் அண்ணால இருந்து, டான்ஸ் மாஸ்டர்ல இருந்து, ப்ரொடக்ஷன் அண்ணா மெயினா சொல்லும். ஏன்னா நான் ஃபுட் நல்லா சாப்பிடுவேன், எனக்கு விரும்பி சாப்பிடுவேன். ஸோ எப்போ கேட்டாலும் எனக்கு வாயினர் சாப்பாடு போட்ட ப்ரொடக்ஷன் அண்ணாலேருந்து எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாம இண்டஸ்ட்ரிக்கு வந்தாலும் எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து என்ன சக்ஸஸ் ஆக்கி இன்னைக்கு நான் மினிஸ்டரா தெரிஞ்சதோட ஒரு ஹீரோயினா, ஒரு டிவியில ஒரு ஹோஸ்டா, ஜட்ஜா தான் நிறைய பேருக்கு தெரியும். ஒரு கல்யாணத்துக்கு போனாலும், ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனாலும், ஒரு ஃபங்க்ஷன் போனாலும், எங்க என்ன யார் பார்த்தாலும் சம்பரத்துல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணிருக்கீங்க, உன்னிடத்துல என்ன கொடுத்தல, நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க. ஸோ இது நான் இல்லை, உங்க குழந்தை, நீங்க வளர்த்த குழந்தை நான். ஸோ பெருமையா சொல்றேன், நான் மட்டும் இல்லை, எல்லா ஹீரோஸ், எல்லா ஹீரோயின்ஸ், எல்லா ஆர்டிஸ்ட் நீங்க இல்லைன்னா இல்லை. ஸோ இந்த மேடே உங்க எல்லாருக்குமே ஹாப்பி மேடே சொல்லி மறுபடி இவ்வளவு அழகான ஒரு ஃபங்க்ஷன்ல செல்வமணி சார் ரொம்ப இனிஷியேட் எடுத்து கொண்டு வந்தா இந்த பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐக்கு என்னால முடிஞ்சா ஒரு சின்ன உதவி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 5 lakhs என்னோட ஆஸ் ஏ ஆர்டிஸ்ட் ரோஜாவா நான் கொடுக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மிக்க நன்றி மேம். எங்க ரோஜா மேம்காக ஒரு பலத்த கைத்தட்டல்களை இப்போ கொடுத்துடலாமா? தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக